சென்னை சாலிகிராமத்தில் படுக்கையில் சிகரெட் தீ பற்றி எரிந்த நிலையில் மது போதையில் இருந்த இளைஞர் படுக்கையிலிருந்து எழ முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. சென்னை சாலிகிராமம் விஜயராகபுரம் 7வது குறுக்கு தெருவில் நேதாஜி என்ற ஒரு 34 வயதான இளைஞர் வசித்து வந்தார். இவருடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். இவர் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியக்கூடிய நிலையில் இங்கு வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்த நிலையில் இன்று அவருடைய அறையில் இருந்து கரும்புகை வெளியேறியது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று அந்த அறையை திறந்து பார்த்த பொழுது லேசான தீக்காயங்களுடன் அந்த இளைஞர் நேதாஜி உயிரிழந்த நிலையில கிடந்தார். அதற்கு பிறகு போலீசாருடைய விசாரணையில் கிடைத்த தகவல் என்னவென்றால், அவர் பயன்படுத்திய சிகரெட் மூலமாகத்தான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கிறது என்று போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தினமும் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்த நேதாஜி நேற்று தினமும் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாகவும், போதையில் அவர் படுத்துறங்கிய போதே அவர் கையில் இருந்த சிகரெட்டை அணைக்காமல் அந்த சிகரெட் மூலமாக மெத்தையில் தீப்பற்றி அதிலிருந்து கரும்புகை வெளியேறி அந்த அறையில் இருந்து கரும்புகை வெளியேற முடியாமல் அந்த அறையில் அவர் மூச்சு திணறி அந்த இளைஞர் உயிரிழந்து விட்டார் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.